ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மேடிஸ் ரெசின் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெசின்னா என்னென்னு தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ரெசினோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபாக்சி பிராண்டட் ரெசின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 3:1 ரேஷியோக்கான ரெசின் தான். ஸோ ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு விதமான கெமிக்கல் தான். ஸோ இது ரெண்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த ரெசினை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, இந்த ரெசின் வந்து கொஞ்சம் ரெசின்றது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே இது ஹார்ட்னரை பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெசினும் ஹார்ட்னரும் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து அவுட்புட் கிறிஸ்டல் மாதிரி கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த பிராண்டட் ரெசின் வாங்கினாலும் அது அந்த பாட்டில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவுட்புட் வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இப்போ இது நான் சொன்னேன்ல, இந்த ரெசின் வந்து 3:1 ரேஷியோக்கான ரெசின். 3:1 ரேஷியோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பங்கு ரெசின் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பங்கு ரெசின் எடுத்தீங்கன்னா அதில் 1 பங்கு நீங்கள் ஹார்ட்னர் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னென்னா, நீங்கள் 30 கிராம் ரெசின் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 கிராம் ரெசின் எடுத்தீங்க அப்படின்னா 30 டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிராம்ஸ் வரும். ஸோ அப்போ 30 கிராம் ரெசின் எடுக்கணும், 10 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 30 கிராம் ரெசின் எடுக்கணும், 10 கிராம் ஹார்ட்னர் எடுக்கணும். இந்த தான் வந்து 3:1க்கான ரேஷியோ. இப்போ அந்த ஹார்ட்னரும் அப்படி தான். நீங்கள் வந்து ரெசின்லேயும் சரி ஹார்ட்னர்லேயும் சரி எது நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே வந்து சில பிராண்டடில் வந்து உங்களுக்கு ஏ பீன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏ பீன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது ரெசின், பீன்றது ஹார்ட்னர். இது 3:1. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2:1 ரேஷியோக்கான ரெசின் தான். ஸோ இப்போ இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெசின் ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2:1க்கான ரேஷியோ தான். நம்ம 3:1 ரேஷியோ பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். ஸோ எந்த பிராண்டட் ரெசின் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து எது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் 2:1 ஆர் 3:1 எது யூஸ் பண்ணாலும் அந்த பாட்டிலுக்கு பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கும். என்னடா இதே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 2:1 ரேஷியோ இருக்குல்ல, இதுக்கான க்யூரிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 ஹார்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிறிஸ்டல் மாதிரி செட் ஆகிடும். இதே இது அந்த 3:1 நம்ம பார்த்தோம்ல, 2:1க்கும் 3:1க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி அந்த க்யூரிங் டைமில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பின்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3:1 ரேஷியோக்கான க்யூரிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஹார்ஸ்லேருந்து 24 ஹார்ஸ் வரைக்கும் அந்த க்யூரிங் டைம் எடுத்துக்கும். ஸோ 2:1 3:1னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து இன்னொன்று, நான் ஒரு பிகினராக இருக்கும்போது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் மிக்சிங் கரெக்டாக பண்ணலை. ஸோ ரெசினும் ஹார்ட்னரும் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஆனால் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, மிக்ஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணல. ஏனோ அதை வந்துட்டு டக்குன்னு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணனால அது ஃபுல்லாகவே வந்து செட் ஆகாமல் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட் லேயர் வந்து எனக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி மிக்சிங்கும் கரெக்டாக நான் பண்ணிட்டேன். செகண்ட் லேயர் அந்த ஃபைனல் கோட்டிங் நான் கொடுக்கும்போது தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுதான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு மிக்சிங் நான் தப்பாக பண்ணிட்டேன். கரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணாமல் விட்டனால எனக்கு ஸ்டில் 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இந்த டேட் வரைக்குமே வந்து அது காயவே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மு மாதிரி நம்ம ஒட்டணும் அப்படின்னா அப்படியே கையில் பசை மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் நம்ம கையில். ஸோ அந்த மாதிரி யாருமே இனிமேல் ரெசன் பண்ணுறவங்க பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரெசினை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.